இதே பைபிளை எடப்பாடி ஆட்சியில் எரிச்சாங்க மதுரையில். இப்போ எடப்பாடியார்கிட்ட போய் எங்களுடைய அமைப்புகள்லாம் சேர்ந்தாங்க. அப்படியான்னு கேட்டார். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க திருச்சியில. நீங்க களத்துல பணியாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, காலரை தூக்கி விட்டுக்கிறீங்க. ஆனாலும் திருச்சி கிழக்குங்கிறத தேடி வர்றாரு. அதான் நான் திருப்பி சொல்றேன், யாரோ தெரியாம ஐடியா கொடுத்துட்டாங்க, அதனால வராரு. இப்பதான் நீங்க இந்த இவங்கள பாக்குறீங்க, தற்குறிய பாக்குறீங்க, எல்லாம் நீங்க சொல்ற பாஷையில வெளியே கொண்டு வந்து இவர் தான் காமிச்சிருக்காரு. வெளியே கொண்டு வந்து காமிச்சிருக்காரு. இப்பதான் அதற்கான திட்டங்களை இனிமே தான் தீட்டணும். ஏன்னா இன்னைக்கு தேவாலயங்கள் புனரமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கிட்டார் 10 கோடி ரூபா. இன்னைக்கு நிதி ஒதுக்கீடு. அது பழமை வாய்ந்த தேவாலயங்கள். தலைவர் அவர்கள் செல்லுகின்ற பொழுது சென்னையில் ஒரு தேவாலயத்தை பார்த்து, ஏன் தேவாலயம் இப்படி பாலடைஞ்சு இருக்குது அப்படின்னு வந்து கேட்டபோது, இந்த மாதிரியான முந்தி காலத்தில் எஃப்சிஆர்ஏ ஃபாரின்லேருந்து கொஞ்சம் எங்களுக்கு ஆண்டு நிதி வரும், எங்களுடைய தேவாலயங்களை புனரமைக்கிறதுக்கும் ஏழை எளிய மக்களை வைத்து நாங்கள் ஆசிரமங்கள் நடத்தி வருகிறோம். காலை எல்லாம் எப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரோடில் கிடைக்கக்கூடிய மக்கள், குஷ்டரோகி மக்கள், இன்னும் மனநிலை பாதிக்கப்பட்ட மக்கள், இப்படின்னு பல ஆசிரமங்கள் நடத்தி வருகிறோம். அதுக்கெல்லாம் எஃப்சிஆர்ஏலேருந்து ஃபாரின்லேருந்து ஃபண்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஃபண்டெல்லாம் டோட்டலாக நிறுத்தி மகிழ்ந்திருக்கிறது யார்? பாசிசத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய ஆட்சி. எல்லா எஃப்சிஆரையும் தடை நிறுத்திட்டாங்க. எந்த எஃப்சிஆரை நிறுத்திட்டாங்கன்னா, அன்னை தெரேசா மிஷினரி. உங்களுக்கு எவ்வளோ அன்னை தெரேசாவுடைய உருவாக்கப்பட்ட அந்த மிஷினரி எப்படிலாம் பணியாற்றுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்ன, அந்த அன்னை தெரேசா மிஷினரியுடைய சேரிட்டி நடத்தக்கூடிய அந்த காங்கிரிகேஷனில் கூட நிறுத்திட்டாங்க. இப்படின்னு சொன்னப்போ உடனே என்ன பண்ணாங்க, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், நம்ம அதுக்கு ஃபண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை தேவாலயங்கள் கிடைச்சிருக்கு தெரியுமா? எடைக்காட்டூரில் புனித இருதய ஆண்டவர்கள் 300 வருஷம் 150 வருஷம் பழமை வாய்ந்த தேவாலயம். நம்ம கன்னியாகுமரியில் தேவாலயம் கிட்டத்தட்ட 300-350 வருஷம் பழமை வாய்ந்த நம்ம சென்ட் பால் சர்ச் சென்னையில். இப்படின்னு பல தேவாலயங்கள், மூக்கையூர் தேவாலயம், இப்படி அதுவும் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய அந்த பெரும்பண்ணையூர் தேவாலயம், இப்படின்னு பல தேவாலயங்கள் இன்னைக்கு புனரமைக்கப்பட்டு மிக அழகாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், அதே மாதிரி பெந்தகோஸ்தி அமைப்புகள் இருக்கக்கூடிய 20 லட்சம் ரூபா நிதி ஒதுக்கி தந்து அதையும் மகிழ்ந்திருக்கிறாங்க நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். எப்படி நாங்கள் கிறிஸ்தவர்களை எந்த சூழ்நிலையில் இவரை விஜயை நாங்கள் ஆதரிப்போம்? சரி, ஆனால் சார் இப்போது நிறைய கிறிஸ்தவ அமைப்புகள்கிட்ட பேசும்போதே ஒரு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சர்ச்சு மூடப்பட்டு இருக்கு, ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. RSS அமைப்புகள் அச்சுறுத்துனா உடனே மூடிடுறாங்க. மதுரையில கூட ஒரு போஸ்டர் ஒட்டுனாங்க, இங்க ஒரு வீட்டில் ஜபம் பண்றது அப்படிங்கிறத அலோ பண்ணக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே RSS எச்சரிக்கிறோம்னு ஒரு போஸ்டர் ஒட்டினாங்க. இப்போல்லாம் இதெல்லாம் எந்த தைரியத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இதே கிறிஸ்தவ சமுதாய மக்கள்கிட்ட இருக்கா? சர்ச்சை மூடிடுறீங்க, ஒரு அச்சுறுத்தல் இருக்கு, கண்டுக்கிறதும் கிடையாது. யாரு கண்டுக்கல? காவல்துறை கிட்ட சொன்னா கூட பயன் இல்லைங்கிறாங்க. தவறான செய்தி. மதுரையில ஒட்டின போஸ்டர் தவறான செய்தி. RSS இதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒன்று சொல்லுங்கள், ஜனநாயகம் எங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு தந்திருக்கிற உரிமை. நாங்கள் எங்கே வேணும்னாலும் ப்ரீச் பண்ணுறதுக்கும் எங்கே வேணும்னாலும் எங்களுடைய மத கடமைகளை கடைபிடிப்பதற்கும் உரிமை உண்டு என்று எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. அதன்படி வழிநடத்திட்டு இருக்கார் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். எந்த ஒரு தனி நபர் கூட அவங்க வீட்டில் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு அச்சுறுத்தல் இன்றி நான் சட்டசபையில் பேசினது பார்த்தீங்களா? அதாவது இதே பைபிளை எடப்பாடி ஆட்சியில் எரிச்சாங்க மதுரையில். தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெந்தகோஸ்தி அமைப்பு நடத்துகின்ற திருச்சபை கூடத்தில் உள்ள பூந்து அங்கே இருக்கக்கூடியவங்களெல்லாம் அடித்து விரட்டிட்டு பைபிளை எடுத்து எரிச்சாங்க. அதை முதலமைச்சர் அப்போ எடப்பாடியார்கிட்ட போய் எங்களுடைய அமைப்புகள்லாம் சேர்ந்தாங்க. அப்படியான்னு கேட்டார். அப்படியா, நியூஸில் வரலையாப்பா? வந்துச்சுங்க அப்படின்னா நான் பார்க்கல இப்படின்னு எகத்தாளமாக சொன்னவர் தான் எடப்பாடி. ஆனால் எங்கேயாச்சும் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சா? சம்பவம் நடந்த அடுத்த நிமிஷமே
உடனே யார் இந்த மாதிரி செயல்களை செய்தார்களோ அவர்கள் கைது பண்ணப்பட்டிருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எங்கள் பெந்தகோஸ்து அமைப்பை சார்ந்த யாராவது எந்த அமைப்பை சார்ந்தவர்களும் எந்த குழுவினரும் தவறான வழியிலே சென்றால் அவங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எல்லோருக்கும் எல்லாம் என்கிற ஆட்சி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அது எந்த சூழ்நிலையிலும் யாரும் சட்டத்திற்கு மீறி ஏதாவது செய்தார்கள் என்று சொன்னால், அதே மாதிரி நான் சட்டப்பேரவையில் என்ன பேசினேன், இதே கோரிக்கை வச்சேன். எங்களுக்கு மத அடிப்படையிலான உரிமை உண்டு. நாங்கள் சட்டத்தில் அடிப்படையில் எங்களுடைய பட்டா நிலங்களில் நாங்கள் தேவாலயங்கள் கட்டி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது சில குண்டர்கள் உள்ளே வந்து எங்களை தொந்தரவு செய்தால் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் என்ன பண்ணேன், சட்டப்பேரவையில் எல்லா மக்கள் மத்தியிலையும் எழுப்பினேன். அந்த கோரிக்கை ஏன் வச்சீங்க நீங்க? அங்க பிரச்சனை இருக்குங்கிறதுனால தானே கோரிக்கையை வச்சீங்க. நல்ல கேள்வி. எப்போ பிரச்சனை வந்துச்சு? அதிமுக ஆட்சி. நான் என்னுடைய எப்போ பேசினேன்? 2021 பேசினேன். 2021 தான் நாங்கள் பதவி ஏற்றோம். சரியா? அப்போ 2021 அந்த கோரிக்கையில் நான் சட்டப்பேரவையில் பேசினேன். அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை மனதில் வைத்து கொண்டு தான் பேசினேன். நான் அதுக்கு பிறகு அங்கொன்றும் இங்கொன்றுமாக கேள்விப்பட்டோம் அப்படின்னா அங்கே போய் கேள்விப்பட்டமா நடந்துதா? ஏன்னா நானும் எடுத்து கொடுக்குறேன் 4 இடங்கள்ல. இப்போ வேணாலும் போன் போட்டு கொடுக்குறேன் பாதிரியார்களுக்கு எங்க நடந்தது என்னங்கிறதுக்கு. இப்ப அந்த மாதிரி நடக்கிறப்ப இதே குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட வேணும்னு திரும்பவும் சொன்னீங்களா? இல்லை, நாங்கள் தான் குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கோமே. பலரை கைது செய்திருக்காங்க. பலருமே இந்த மாதிரி ஒரு இடத்துலங்க ஒரு குற்றம் நடைபெறுகிற பொழுது குற்றம் நடைபெற்ற விதத்தில் உடனே நடவடிக்கை எடுக்கிறது எத்தனை இதில் நடத்திருக்கோம். இப்படி மக்கள் பணியில களத்துல நீங்க பணியாற்றிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு ஸ்டார் வேல்யூ அப்படிங்கிறதோட விஜய் வர்றாரு. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அது என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாய சேவைக்காக மக்கள் வாக்களிக்க போகிறார்களா அல்லது திரைப்படத்தினுடைய அந்த மகிமையை வச்சு வாக்களிக்க போகிறார்களான்னு பார்த்துருவோம். என்னுடைய மக்களை பற்றி எனக்கு தெரியும். அதனால் நான் உரிமையாக சொல்கிறேன், உணர்வாக சொல்கிறேன். அண்ணன் தம்பி நீ போப்பா நாங்கள் பார்த்துக்குறோம்பான்னு சொல்கிறாங்க. நீ ஏன்பா எவன் வந்து நின்னா நான் பார்த்துக்கிறேன்பான்னு சொல்கிற மக்கள் என்ன உரிமையாக பேசுகிறாங்க. என்ன நீ போப்பா தம்பி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் பெருமையாக எனக்கு மக்கள் மத்தியில் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அதை பார்த்துக்க. மக்கள் பணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 2 அமைச்சர்கள் இங்கே திருச்சியில். இது எப்படி அவர் தேர்ந்தெடுக்கிறாரு, எப்படி சமாளிப்பாருன்னு நினைக்கிறீங்க? யாரு? விஜய். அது கரெக்டாக 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க திருச்சியில். நீங்க களத்துல பணியாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, காலரை தூக்கி விட்டுக்கிறீங்க. ஆனாலும் திருச்சி கிழக்குங்கிறத தேடி வர்றாரு. அதான் நான் திருப்பி சொல்றேன், யாரோ தெரியாம ஐடியா கொடுத்துட்டாங்க, அதனால வராரு. பாவம் விட்டுருங்க. 4 முனை போட்டி இப்போதைக்கு சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் அந்த கூட்டணி வேட்பாளர்களை அறிவித்தால் என்ன புன்னகையோட இருக்கீங்க? நீங்க சிரிக்கவும் நானும் சிரிச்சிட்டேன். சொல்லுங்க. சரி, அப்ப 5 முனை போட்டியாக களம் மாறுகிறது. எத்தனை முனை போட்டி வந்தாலும் சரி, ஒரே ஒரு தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தான் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரே ஒரு எக்ஸாம்பிளுங்க, எல்லா திட்டங்களையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு. என்னன்னு சொல்லுங்க? தமிழ் புதல்வன் திட்டம். இதுவரை தமிழகத்தினுடைய வரலாற்றில் 4-5 பேர் தான் தமிழர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக ஐபிஎஸ் அதிகாரிகளாக மாறுவாங்க. ஒரு 5 பேர் தான். இந்த வாட்டி எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த சீரிய திட்டம் என்ன அருமையாக, நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக இன்றைக்கி எத்தனை பேர்? 56 ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு ஆட்சியாளர்களாக உட்கார வைக்கக்கூடிய தகுதியை எங்களுடைய முதலமைச்சர் 56 பேருக்கு உயர்த்தி தந்திருக்கிறார் என்று சொன்னால் இதை விட வேற என்ன வேணும்? சரி, நீங்க சொல்றது உண்மையிலேயே மாணவர்களுக்கு பயனளிக்கும்னா வரவேற்கத்தக்க கூடிய திட்டம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கொண்டு வர்றது, அடுத்து தமிழ்நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகர்த்துவதற்கான திட்டங்கள், தமிழர் நலன் சார்ந்த திட்டங்கள் இப்படி போலாமே தேர்தல் அறிக்கையில். ஆனால் எதுக்கு இப்போ 8000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் இலவசம் அப்படிங்கிறதெல்லாம் மறுபடியும் அது எவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்க்கும்னு நினைக்கிறீங்க தமிழக மக்களை? வருமான வரி செலுத்தாத குடும்பங்களுக்கு இந்த 8000 ரூபாய் வழங்கப்படும் எழுதியிருக்காங்க. அப்போ வருமான வரி கூட அளவில் இல்லாத குடும்பங்கள் அப்படின்னா இன்னும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த 8000 ரூபாய் கூப்பன் தரோம், அதை வச்சு நீங்கள் வாங்கி அதனுடைய பயனடையலாம்னு சொல்லியிருக்காரு. திருப்பி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா,
இலவசம் கொடுக்குறோம். இலவசம் கொடுப்பது என்பது அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலையும் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையும் ஒரு படி மேலேற்றுவதற்காக தானே ஒழிய வேற எந்த கருத்தும் அல்ல. சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். சரி சார். அதே மாதிரி இப்போ விஜய் முன்னெடுக்கக்கூடிய பிரச்சாரம் என்ன இருக்கு அப்படின்னா சட்டம் ஒழுங்கு, போதை, இதை தான் எடுக்கிறாரு. ஒரு கலாச்சாரத்தை கெடுக்கக்கூடிய அளவில் தான் அவருடைய பணி இருக்கிறது ஒழிய என்ன, அதனால அவர் எந்த இதுக்கும் அதை பற்றி பேசுவதற்கு அவருக்கு தார்மீக உரிமையே கிடையாதுங்க. ஒரு கலாச்சார சீரழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் விஜய், அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீரழிவு. பெண்கள் எல்லாம் இப்படி பேசுவார்களா, விஷம் வச்சு கொள்றோம், புருஷனாக இருப்போம், இப்படி இருப்போம், அப்படி இருப்போம், இப்படின்னு பேசுவார்களாங்கிறத இப்படிலாம் பேசக்கூடியவர்களை காண்பித்து விட்டார் இந்த சமுதாயத்தில். இது ஒரு கலாச்சார சீரழிவுக்கு போய்கிட்டு இருக்கிறது என்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாருங்க தான் என்னுடைய கருத்து. சரி, உங்கள் பாஷையிலே நான் சொல்கிறதா இருந்தால் அந்த கலாச்சார சீரழிவு, அந்த பெண்கள் பேசுறது அப்படின்னா ஏன் இவ்வளவு நாளாக அந்த திராவிட கட்சிகள் அவங்கள ஒரு அரசியல் மயமாக்கவோ இந்த கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு வரவோ இல்லை? இந்த மாதிரி பேசக்கூடிய அளவுக்கு பெண்கள் இருக்காங்கன்னா அது யார் பொறுப்பு? அந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை ஒரு சீர்திருத்தப்பட்ட சமூகமா கொண்டு வர முடியலையா? அதுக்கு தான் நாங்கள் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஏதாச்சும் பேசுறாங்களா அந்த மாதிரி? இல்ல 50 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்க திராவிட கட்சிகள் இந்த மாதிரி ஒரு பெண்களை பண்படுத்தலையான்னு நான் கேக்குறேன். நீங்க அந்த பெண்கள் பேசுறது குற்றம்னு சொல்றீங்கல்ல, அந்த பெண்களை பண்படுத்தலையான்னு இப்படிப்பட்டவங்க இருக்காங்கங்கிறது இப்பதான் நாங்க பாத்துருக்கோம். இப்பதான் நீங்க இந்த இவங்கள பாக்குறீங்க, தற்குறிய பாக்குறீங்க, எல்லாம் நீங்க சொல்ற பாஷையில வெளியே கொண்டு வந்து இவர் தான் காமிச்சிருக்காரு, இப்பதான் அதற்கான திட்டங்களை இனிமேதான் தீட்டணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் எங்க இருந்து வர்றாங்க, என்ன சீரழிவு, எப்படி சீரழிவு வந்துச்சுன்னு தான் எங்களுடைய மத்தியில எழக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. எல்லார் மத்தியிலையும் மக்களை நேசிக்கின்ற, இந்த சமுதாயத்தை நேசிக்கின்ற, அதுவும் குறிப்பாக தமிழ் சமுதாயத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் மனம் வேதனைப்படுகிறது என்னவென்றால், இந்த மாதிரியான கலாச்சார செயல்கள் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது, எதனை இங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, இது படத்தின் படம் ரொம்ப இம்பேக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வந்திருக்கு. நிச்சயமாக திரைப்படங்களை சீர்படுத்துகின்ற தன்மையில் நிச்சயமாக ஈடுபட வேண்டும். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதே கொலை குற்றம் பாலைகள் நடக்குது, நடக்குதுன்னா ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்களா? முன்னாடிலாம் அங்கே ஒன்று இங்கேருந்து நடக்கிறப்பெல்லாம் பேப்பரில் தான் படித்து பழக்கம். இப்போ எல்லார் கையிலையும் தொலைபேசி இருக்குது, மொபைல் இருக்குது, வீடியோ கேமரா இருக்குது. அதனால் உடனே குற்றங்கள் எல்லாம் வெளியே இம்மீடியட்டாக காண்பிக்கப்படுகிறது. ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? யாராக இருந்தாலும் சரி, இதை எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, எந்த சமுதாய விரோதிகளாக இருக்கட்டும், மக்களுடைய அச்சுறுத்துகிற யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதை நீங்க பாராட்டணும். இல்ல பாராட்டணும் கண்டிப்பா. குற்றம் நடந்ததற்கு பிறகு நடவடிக்கை அப்படிங்கிறத விட குற்றம் நடப்பதற்கு முன் தடுப்பதற்கு என்ன மாதிரியான வேலைகள் செய்யப்படுகிறது? நீங்க ஹிஸ்டரி ஷீட்டர்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் குற்றவாளிகளாக கருதுகிறார்களோ, ஆக்டிவ் குற்றவாளிகளாக இருக்கலாம், அவங்களாம் உள்ளதான் இருக்காங்க. தூத்துக்குடி விவகாரத்திலே பார்த்தோமே சார், அன்னைக்கு வெளியில வந்தோடனே அவன் பண்ணி ஆக்ஷன் எடுத்திருக்கான். சரியா? அவன் வெளியில வந்தோன்னு உடனே கைது பண்ணப்பட்டிருக்கான்ல. 15 நாள் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட சடலத்தை வாங்காமே உறவினர்கள் போராட்டம் நடத்தினாங்க. மேடம் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு அவன் பல பார்த்து ஒரு ஹிஸ்டரி ஷீட்டராக இருக்கான், அவன் கொலை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான் அப்படின்னு இருந்தாலும் கடைசியில் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டான். பார்த்தீங்களா என்ன? அது எத்தனை குற்றவாளியை கண்டுபிடிக்காம இருக்கு. காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் அது கூட இன்னும் கண்டுபிடிக்கல. அதாங்க, ஒவ்வொன்றையும் இப்போ எதெல்லாம் நாங்கள் குற்றங்கள் இருக்குதோ அதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பதை பாருங்க. குற்றங்கள், அதான் நான் திருப்பி சொன்னேன், அந்த காலத்தில் குற்றங்கள் நடக்கிற பொழுது பேப்பரில் படித்து பழக்கப்பட்ட நம்ம இன்னைக்கு வீடியோவா ஒரு லைவா அந்த கேமரா வச்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் என்பதை உடனடியாக கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையும் நம்முடைய தொலைபேசி வழியாக பல இடங்களில் கண்டுபிடிக்கிற தன்மையும் இருக்கிறதுனால தானே இன்றைக்கி குற்றங்களை காமிச்சோன்னா உடனே நீங்கள் உங்கள் பொங்கி எழுதுறீங்க. அதுக்கு முன்னாடி அதே மாதிரி தானே பேப்பரில் இருந்தப்போ நம்ம படிக்கலை, நம்ம பார்க்கணுன்னா பேப்பரில் எழுத்து பருவத்தில் இருந்தப்போ படிக்கலை. ஆனால் இன்றைக்கி எந்த குற்றத்தில் நம்ம நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லுங்கள். முதலமைச்சர் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கார், உடனே வழக்கு தொடுத்திருக்கார், உடனே அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அந்த குற்றத்தின் அடிப்படையில் கைது நடவடிக்கை வேண்டுமா வேண்டாமாங்கிறத பார்த்து
ஒவ்வொரு இதுலேயும் ஆக்ஷன் எடுத்திருக்காரு. சரி, இதில் ஒரே ஒரு விஷயம், இந்த வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற விமர்சனத்தையும் எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை, அந்த பெர்சன்டேஜ் கணக்கெலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எந்த அதாவது நாங்கள் தலைவர் அவர்கள் இந்த மாதிரி பேச்சிலலாம் பேசவே மாட்டார். டேட்டாஸ் தான். எந்த டேட்டாவை எதனால் இதை செயல்படுத்த முடியல, எதனால் செயல்படுத்த முடியுது, எந்த வகையில் செயல்படுத்த முடியுது. ஒன்றிய அரசு சார்ந்த சில திட்டங்களை நாங்கள் அறிவிச்சிருப்போம். ஒன்றிய அரசு எப்படி பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். என்னென்னலாம் எப்படி எங்களெல்லாம் வஞ்சிக்கிறது என்பதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் குரல் எழுப்பி தான் எங்களுடைய ஜிஎஸ்டி பணத்தையே வாங்க வேண்டியிருக்கு. ஆனால் 2021 நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது மத்தியில் இருந்தது பாஜக தானே. நாங்கள் நீங்க அவங்கள ஒட்டி நீங்க வாக்குறுதி 2024 எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் திட்டங்களை இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைப்பீங்க, நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அந்த நினைப்பில் தப்பு இல்லையே. அதே மாதிரி அந்த காங்கிரஸ் ஆட்சி வந்தால் நீட்டு ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் சரி செய்ய முடியும்னு நினைச்சோம். இப்போ நீங்க தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கீங்கல்ல, இதுவும் 2029 காங்கிரஸ் வருங்கிற, இந்தியா கூட்டணி வருங்கிற நம்பிக்கையில ஏதாவது இதுல அம்சங்கள் இருக்கா? எங்க இருக்கு, நீங்களே படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ உஷாராயிட்டீங்களா? ஆமா, வருதோ இல்லையோங்க, எங்களுடைய நிதி ஆதாரங்களை நாங்கள் பெருக்குவதற்கான திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திட்டம் தீட்டினதுனால தான் இன்னைக்கு பல வழிகளில் செயல்படுத்திட்டு இருக்கோம். சரியா? என்னதான் நீங்கள் இன்னைக்கு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம்னா சும்மா அனௌன்ஸ் பண்ணோமா? இன்னைக்கு அந்த திட்டத்தை நிறுத்தணுங்கிறதுக்காண்டி இந்த எலெக்ஷன் நடக்குது, அந்த திட்டத்தை நிறுத்தணுங்கிறதுக்காண்டி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட போகிறாங்கன்னு கேள்விப்பட்டோடனே எங்கள் முதலமைச்சர் விழித்து கொண்டு 5000 ரூபா பணத்தை கொடுத்தாருல, எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சுல. காலையில் எந்திரிச்சு பார்த்தோன்னே எல்லாரும் இன்ப அதிர்ச்சி கொடுத்தாருல இல்லையா? அது மாதிரி எங்கள் முதலமைச்சர் அவர்கள், அண்ணன் தளபதி அவர்கள் மக்களுக்கான முதல்வர். மற்றவர்கள் எல்லாம் வாய்ச்சொல்லில் வீரர்களாக இருக்கிறார்கள் ஒழிய எங்க முதலமைச்சர் செயல் வீரராக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். அப்போ விஜய் அப்படிங்கிறதுல நான் இங்க திருச்சி கிழக்கு மறுபடியும் இங்கேயே வந்தேன் உங்க தொகுதிகள்ல. நீங்க நான் அவரே வரட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. வருவாரு, பிரச்சாரத்துக்கும் வருவாரு. வரட்டும் வரட்டும். என்ன மாதிரியான ஒரு உறுதியில நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு இங்க பிளஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்ற கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டீங்களா? எந்த மனுக்கள் வந்தாலும் அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று மாசத்திற்கு ஒரு தடவை என்னுடைய மனுக்கள் மீது அந்த மனுக்கள் புக் எடுத்துருவாங்கடா. டேய், அந்த மனுக்கள் புக் எடுத்துருவாங்க. அந்த மனுக்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த மனுக்கள் மீது என்னென்னலாம் நாங்கள் தொடர்ந்து அதை அரசு அலுவலகத்தில் எடுத்துகிட்டு அந்த மனுக்கள் புக்கில் எப்படிலாம் நான் காமிக்கிறேன். நடவடிக்கை எடுத்திருக்கோம், அது அரசாங்கத்தினுடைய உதவி கிடைக்கப்பட்டிருக்கிறதா, எனக்கு அந்த கடிதம் எனக்கு பதில் வரல அப்படின்னா மீண்டும் மீண்டும் கடிதம் எழுதி அரசு அதிகாரிகளிடம் வலியுறுத்தி அதை நிறைவேற்றி கொடுத்துருக்கேன். சரியா? கிட்டத்தட்ட 3000 பேருக்கு பட்டாக்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் என்னுடைய தொகுதியில் மட்டும். இதுவரை 60 வருஷமா 70 வருஷமா தீர்க்கப்படாத பட்டாக்களும் வாங்கப்பட்டிருக்கோம். இந்த காவேரி மேம்பாலம் புதிதாக போடப்பட்டு இப்போ பணி நடந்துகிட்டு இருக்குது. எங்களுடைய காந்தி மார்க்கெட்டை மாற்றணும்னு சொல்லி 2019 எங்கே ஊருக்கு வெளியிலன்னா பஞ்சபுரப்பு பஸ் ஸ்டாண்டுக்கு தாண்டி கொண்டு போய் ஒரு மார்க்கெட்டை கட்டி வச்சுருக்காங்க 2019 அதிமுக ஆட்சி காலத்தில். ஆனால் அந்த அதுக்கான ஃபெசிலிட்டி பண்ணி தரல. அங்கே பணியாற்றக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவங்களுக்கு கருத்தில் கொள்ள மார்க்கெட்டை காலி பண்ணுன்னு தான் இருந்தாங்க. ஆனால் மார்க்கெட்டை எந்த சூழ்நிலையிலும் மாற்றப்பட மாட்டாது என்ற உத்தரவாதத்தை சட்டமன்றத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்கள் இதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. எந்த சூழ்நிலையும் மாற்றப்பட மாட்டாதுன்னு. சரியா? இன்னைக்கு அந்த மாற்றப்படலைன்னு அதில் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் ஒருத்தில் காங்கிரீட் ரோடு போட்டிருக்கோம். இன்னும் அந்த பல ஃபெசிலிட்டி இல்லை. டாய்லெட்டை புதுசாக கட்டி கொடுத்துருக்கோம், தண்ணி போட்டு கொடுத்துருக்கோம். எங்கே? அதே மார்க்கெட்டில் என்னுடைய மாத சம்பளம் என்னுடைய 1,05,000 ரூபாய் என்னுடைய எம்எல்ஏ பணம். அதை வருடத்திற்கு 12 லட்சம் ரூபாய் அப்படியே என்னுடைய இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எங்களால் பணம் கட்ட முடியல ஸ்கூல் ஃபீஸு அப்படின்னு சொன்னதை நான் வீடாக போய் யாரெல்லாம் என்னுடைய மனுக்களை என்னுடைய சட்டமன்ற அலுவலகத்தில் கோரிக்கை மனுவாக வைத்தார்களோ நான் கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டும் 46 லட்சம் ரூபாயை வீடாக கொண்டு போய்
அவர்கள் வீட்டுகளிலே அவர்கள் வந்து லைனில் நின்று வாங்கணும்னு இல்லாமல் நானே கொண்டு போய் வீட்டில் சேர்த்தேன். அந்த மக்களை படிங்கன்னு சொன்னேன். என்னுடைய ஃபேஸ்புக்கிலெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், காலர் விட்டு தூக்கி விட்டு சொல்ல முடியும். இன்றைக்கி மக்களை தைரியமாக சந்திக்கிறேன் பார்த்தீங்களா, மக்களோட மக்களாக பயணிக்கிறேன் பார்த்தீங்களா. தெருவாக போயிருக்கேன், எல்லா தெருக்கள்லையும் மக்களுடைய இன்ப துன்பங்களில் கலந்துருக்கிறேன். இன்றைக்கி நாளைக்கு நான் ஒன்றே ஒரு கேள்வி கேட்குறேன் விஜயை பார்த்து, என்ன இன்றைக்கி எங்களுடைய மக்களுடைய ஏதாவது ஒரு சம்பவங்கள் யாராவது அவருடைய குடும்பங்களில் இறந்து விட்டால் என்று சொன்னால் நான் போய் என்னுடைய உரிமையாக கூப்பிடுவாங்க, அண்ணே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அண்ணே அப்படின்னு பண்ணுவாங்க. எங்கடா எப்படா அண்ணா எப்படி இந்த வந்துட்டான்டான்னு சொல்லி எந்திரிச்சு போய் மாலை போடுவேன். அவர் வருவாரா? பாடியை தான் தூக்கிட்டு போய் அவர்கிட்ட பனையூருக்கு போகணும். ஏற்கனவே எப்படி போனாங்கன்னு பார்த்தீங்க. பாடியை தூக்கிட்டு பனையூரில் போய் மாலை வாங்கிட்டு வரணும். இன்றைக்கி அந்த சூழ்நிலை தான். பக்கத்தில் இருக்கவரே பார்க்க முடியான். உள்ளே போனார்னா வீட்டை பூட்டிக்கிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் வெளியே வராரு. அவர் எந்த சூழ்நிலையில் எங்கள் மக்களை பார்ப்பாரு? எங்கள் மக்கள்லாம் தெருவாக மக்களோட மக்களாக நான் பயந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு மக்கள் குடும்பத்துலேயும் பேர் சொல்லி கூப்பிடுவேன், டேய் வாடான்னு கூப்பிடுவேன், உரிமையாக கூப்பிடுவேன், அன்போடு கட்டி பிடிப்பாங்க. எனக்கு ஒரு அம்மாலாம் போனோடனே சாப்பாடை உருட்டி வாயில் ஊட்டி விடுவோம். இன்னும் என்ன வாங்க பிள்ளைம நகரில் இருக்காங்க. அந்த மாதிரி மக்களோட மக்களாக ஏழை எளிய மக்களோடு பணியாற்றினேன். நான் படித்தது சோசியல் ஒர்க். அந்த சோசியல் ஒர்க்கில் MSW படிக்கிறப்ப ஃபஸ்ட் இயரில் எங்கே பணியாற்றணும் தெரியுமா? எங்களுடைய ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. வாரத்துக்கு 2 நாள் அந்த ஸ்லம்மில் போய் பணியாற்றணும். எந்த ஸ்லம்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தாப்பில் இருந்தது திடீர் நகர்னு ஒரு ஸ்லம்மு. அந்த ஸ்லம்மில் நான் பணியாற்றினேன். அதனால் என்னுடைய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய குடிசைவாழ் பகுதி மக்கள் மத்தியிலையும் நான் உரிமையாக போய் ஒவ்வொரு வீடுகள்லையும் நான் பணியாற்றியிருக்கேன். நன்றி சார், வாழ்த்துக்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம நிச்சயமாக வெற்றியோடு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. நன்றி சார். இதுவரை முனைவர் திரு இனிகோ இருதயராஜ் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.